பழைய வீட்டுக்குலாம் போனா பாடம் இருந்த வீட்டுலாம் எவ்வளோ டஸ்டா இருக்குது பாருங்க. அது மாதிரி டஸ்ட். நிஜமா ஹெல்ப் பண்ணுவாராம். பீச் மண்ணுல பேர் எழுதுறதா நம்ம வீட்டுக்குள்ள பேர் எழுதி விளையாடிட்டு இருக்கோம். ஜஸ்விதா அடங்க மாட்றா ஃப்ரெண்ட்ஸ். நான் மாப் போடுவேன்னு சேட்டை பண்ணி மாப்பை வாங்கி மாப் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி மாப் போடுறாரு பாருங்க, குஞ்சிக்கினே. வெள்ளிக்கிழமை 5:30 மணிக்கெல்லாம் எம்பிட்டேன் அலாரம் வச்சு. 5:30 மணிக்கெல்லாம்? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இன்னைக்கு வந்து மங்களகரமா வந்து கோலம் அழகா போட்டிருக்காரு பாருங்க, சூப்பரா இருக்கு. எத்தனை மழை நல்லா அழகா கட்டியிருக்கு சீதா. 1 2 3 வாவ். இதாங்க சாப்பாடாக ரெடி பண்ணிக்கறாங்க. அடடட என்ன சாப்பாடுமா ரெடி பண்ணிறா? இது உள்ள ஒன்னு சிக்கன் இருக்கும், உள்ள கனவா இருக்கும். க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஜஸ்விதா சேட்டைய ஆரம்பிச்சிட்டாரு. என்னம்மா அது சைக்கிளா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ஆளுக்கு ஒரு தொடப்பம் மாப்பு குச்சி பக்கெட்டோட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ண போறோம். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாசம் வருது நாளைக்கு, ஆடி முதல் வெள்ளி, ஆடி பிறக்குது நாளைக்கு தான். ஸோ அதனால நம்ம வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். எப்பயுமே இதெல்லாம் நான் கிளீன் பண்ணதே கிடையாது, பேபி தான் கிளீன் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாமா போட்டதே இல்ல சங்கீதா. எப்பயுமே போட்டது, என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா போடுவோம், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ஜஸ்விதாவும் மாப்பு குச்சிட்டு ரெடியா இருக்கிறாரு. நாங்க மேல போய் மாப்பு போட போறோம். போடணும் மாப்பு. அடேங்கப்பா, ஏய் ஜஸ்விதா சூப்பரா மாப் போடுறாரு. டேய் மாப் போட்டுறியாமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு ஒரு 2-3 வாரமா வந்து மேலெல்லாம் போய் பெருக்கல, கிளீன் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் ஒரு 2 வீக்ஸா மேலேயே போகல. அப்புறம் பேபிக்கு உடம்பு சரியானதுல இருந்து சுத்தமா மேல போகல ஃப்ரெண்ட்ஸ். பழைய பூத் பாங்களா மாதிரி வந்து நம்ம வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மேல போயிட்டு கிளீன் பண்றான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸே பாரா எப்படி இருக்கு, இந்த ஃபுல்லா டஸ்ட். கால் இங்க பாரு, கால் அச்சி நம்ம நடந்து போறது எல்லாமே. நான குட்டி பிச்சுக்க நன்னு போடல. அண்ணா நாங்க அவர்தான் குட்டி பீச்சுக்கான நடந்து போறேன்லன்றாரு. ஸோ மேலலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டஸ்ட் ஒரு லேயரே படிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் மேல போயிட்டு வந்து தான் இருக்கேன். அப்பப்போ அதை பெருக்கணும்னு நினைச்சிட்டே தான் கீழே வருவேன். ஆனா கீழே வந்து பார்க்கும்போது வேற இருக்கிற வேலையே. ஆமா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஆகி போகுது. சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கிளீன் பண்ணிடலாம். நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால முன்னாடி நாளே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வெள்ளத்தெல்லாம் தீத்தி வச்சோன்னா காலையிலே வந்து சாமி கும்பிடல. ஃபர்ஸ்ட் வெள்ளி, ஆடி வெள்ளி, அது ஸ்பெஷல் இல்லை. ஸோ அதனால தான் மேலே போறோம். படிக்கட்டெல்லாம் மொத்தமா கிளீன் பண்ணணும், நிறைய டஸ்ட் இருக்கு சங்கீதா. மேல மொட்டை மாடி வரைக்கும் கிளீன் பண்ணணும். அப்படியா? வேற ஒரு குச்சி வச்சுன்னு முன்னாடி போறா பாருங்க. பாத்து போ ஜஸ்விதா. இப்படி பெருக்குனாலே நல்லா கிளீன் ஆயிடும் பாருங்க. பெருக்கவே இல்ல, மாப் போடணும்னு அவசியமே இல்ல. அப்படி பெருக்குனாலே இல்ல, பெருக்குனா கீழே மண்ணு கொட்டும். மாப் போட்டா அழகா தொடச்சி எடுத்துடலாம். இதுமா நீ எதுவும் பண்ணாதம்மா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இவ்வளவு டஸ்ட்? ஐயோ, அடே பழைய வீட்டுக்குலாம் போனா பாடம் இருந்த வீட்டுலாம் எவ்வளவு டஸ்டா இருக்குது பாருங்க. அது மாதிரி டஸ்ட். ஜன்னல்லாம் அப்பப்போ திறக்கிறல்ல கதவுலாம், அதெல்லாம் வர டஸ்ட்னு நினைக்கிறேன். பேர் தெரியுது பாரு, தெரியுது எவ்வளவு டஸ்ட் பாருங்க. உன் பேர் எழுத போறியாமா நீ? என் பேர் எழுதுற பத்தியா, சங்கீதா. இல்ல பீச் மண்ணுல பேர் எழுதுறதா நம்ம வீட்டுக்குள்ள பேர் எழுதி விளையாடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபுல்லா பெருக்கிட்டு மாப் போடணும் சங்கீதா, அப்பதான் அந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் ஆகும். ஆமா, இங்க பாருங்க ஜஸ்விதா சங்கீதா எழுதிருக்கோம். மேல வச்சு படிச்சுட்டா ஜஸ்ட் ஏந்து வாப்பா. இத வந்து நம்ம கிளீன் பண்ணாதான் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த ஒயிட் கலர் டைல்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லேயராவே அப்படியே ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டு தேய்ச்சாலும் வந்து விடாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் டஸ்ட் அப்படியே இருக்கு, நிறைய டஸ்ட் இருக்கு. இதை பார்த்து திட்டவங்களும் இருப்பாங்க, என்னம்மா வீட்டை இப்படி வச்சுன்னு இருக்கு, வீடு பெருசா கட்டுறதுக்கு முக்கியம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை மேல கிளீன் பண்ணுவோம். சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருவோம். ஏன்னா நாங்க மேக்ஸிமம் மேலதான் தூங்குவோமே, அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கிளீனா இருக்கும். ஸோ 2-3 வாரமா வராதனால வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்ல, எல்லா டைமும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது இல்ல. நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது வந்து எதெல்லாம் நடக்கதான் செய்யணும். ஆமா, ஃபுல்லா கிளீன் பண்ணி என்ன ஜஸ்டா மாப் போடுறதுக்கு ஒருத்தர் குச்சின்னு கிடையாது. வீடு மொத்தமா மட்டன் ஆயிடுச்சு. ஆனா
எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் மெயின்டைன் பண்ணணும். ஆமா. சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம வீடு நல்லா இருக்குமே. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சங்கீதா, டஸ்ட்டு தான். டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டா வீடு நீட்டாக ஆகிடும். இங்க ஒரு ஒட்டை நான் அப்போ க்ளீன் பண்ணுவோம், அதனால வந்து அந்த அளவுக்கு பெருசாக டஸ்ட் இருக்காது சங்கீதா. தரையில் தான் நிறைய டஸ்ட் இருக்கும். ஏன்னா ஜன்னல் கதவு திறக்கிறோம்ல, அதில் வர டஸ்ட்டு. கார் பஸ்லாம் நிறைய போகுது இல்லை, அதனால டஸ்ட் நிறைய. ஒட்டனை அப்படியே குச்சிக்குது. அந்த ஒட்டனை குச்சிக்குது, அதே தூள் அடிக்கலாமா? இல்லை அதெல்லாம் தொடத்தால பேருக்குனாலே வந்துடும். மேக்ஸிமம் எங்கேயுமே இல்லை, அது வந்து கொஞ்சம் கார்னர் ஸ்பேஸ்ல மட்டும் இருக்கு. அப்புறம் ஜன்னல்லாம் வந்து இங்க டஸ்ட். ஜன்னல் எல்லாம் வேக்யூம் போடணும் சங்கீதா, அப்போ தான் வெளியில் வரும். ஆமாம், நல்லா பெரிய பெரிய ஜன்னல்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹாலில். இதுதான் மினி ஹாலு. மினி ஹால் தான் வெறும் குப்பை ஹாலாக மாறிச்சு. பெருக்குனாலே பாதி குப்பை போயிடும் சங்கீதா. பெருக்கிட்டு மா போட்டு விட்டாலே டைல்ஸ் பல பலன்னு ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோடனே ஜஷிதா சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. என்னம்மா அது? சைக்கிளா? சைக்கிள் சுற்றி சுற்றி சைக்கிள் ஓட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து பார்க்குறேன் நான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. ஹாய் சேட்டா. சைக்கிள் ஓட்டுறா. ரூமுக்கும் ஹாலுக்கும் ஃபுல்லாகவே டஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் துடைக்கணும், கண்ணாடிலாம் துடைக்கணும். கண்ணாடிலாம் துடைக்கணும். கை வச்ச கரெல்லாம் இருக்குதான் நிறைய. மாப்பு போடணுன்னு ஜெயிச்சுதான் மாப்பு குச்சி ஏற்றுனா அவ்வளோ அளவுக்கு அழுக்கு இருக்கு. ஆமா நீ தொடங்க போ, சளி பிடிச்சிக்கும். நீ போய் சைக்கிள் ஓட்டாங்களா? ஜாலியா விளையாடு ஜெயிச்சுதானே. இதுல இந்த சைடு அந்த சைடா? அந்த சைடுல நீ தொடக்க தேவையில்ல, ஒரு சைடு தொடச்சா போதும். சரிதா? அந்த சைடுலாம் தொடக்க தேவையில்ல, விடு. யாருக்குமா ஹாப்பி பர்த்டே? கேக் உள்ள இருக்கு பத்தியா? இந்த சின்ன கேக்குனா வச்சு கப் பண்ணி எல்லாருக்கும் தந்துட்டா அப்புறம் சாப்பிட போடுறாங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பாக்கு தான் இந்த மாசம் பர்த்டே வருது, ஒண்ணுமே gift வாங்க எதுவுமே பண்ணல. ஜெஸ்ட் அப்பா பர்த்டேக்கு என்னம்மா gift தருவா? என்னம்மா தருவா? நம்ம அம்மா வச்சுக்கிறதல்ல, நான் நிறைய அம்மா வச்சுட்டேன். கடை வாங்காம சரிப்பா சரிப்பா. ரொம்பலாம் துடைக்க ஆசைங்குதா? அப்படியே லைட்டாக தோட, அப்புறமா நான் துடைச்சிக்கிறேன். ஜஸ்விதா அட்டங்க மாட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். நான் மா போடுவேன்னு சேட்டை பண்ணி மாப்பை வாங்கி மா போட்டுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி மா போடுறாரு குஞ்சிக்கினே. நான் அந்த கண்ணாடி ஃபுல்லா தொடச்சிட்டேன். இந்த கண்ணாடி இந்த ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தொடச்சிடுறேன். ஓகே. இன்னும் மெத்த படி கட்டு மட்டும் அப்புறம் அதையும் தொடங்கணும். மா போட்டா வேலை முடிஞ்சதும். சும்மாவே இருக்க மாட்டேன். நான் தான் மா போட போறேன், அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்த்துக்கிறாரு. வேலை பார்த்துக்கிறாரு. இப்போ உள்ள பொறுப்பா வேலை பார்க்கறா. பெருசா என்ன வேலை பார்க்கறா? தெரியல, என்ன தெரியலையா? அவ சுத்தி சுத்தி மா போடுறாரு. ஜெஸ்ட் பெரிய பொண்ணா அம்மா ஹெல்ப் பண்ணுவியாமா? அது இப்ப என்னவாமா? நானு இன்ஜினியர் பண்ண நிஜமா ஹெல்ப் பண்ணுவாராம். அவர் படிக்கிறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கும். அவர் எங்க வந்து ஹெல்ப் பண்ணுவார் வந்து.
வெரி குட். யார் கத்து கொடுத்தது உனக்கு? இதா நீ இப்ப நான் கத்து கொடுத்தல அந்த மாதிரி நான் போறேனே. இப்ப நான் கத்து கொடுத்து இப்படி தான் போடணும்னு சொல்லல. அதான் சொல்றேன். இப்பதான் நீ கத்து கொடுத்தல. அதே மாதிரி நான் போறேன்றாரு. போடு போடு போடு. ப்ரோ சுத்தமா கவனா அது அழுக்காகிற இடத்தெல்லாம் தொடமா, அழுக்காகிற இடத்தெல்லாம் தொடமா. சங்கீதா என்ன பளபளன்னு ஆயிட்டு, செம குப்பையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மா போட்டு நல்லா சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. அப்பா வேர்த்து ஒழுகு பாரு. வேலை பயங்கரமான வேலை, கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சோப் போட்டு போட்டு ரெண்டாவது தண்ணி இப்போ மூணாவது தடவை மாப் போறேன். ஓகே. ரொம்ப டஸ்டா இருக்குல்ல. நல்லா பளபளன்னு டைல்ஸ் மின்னுது. ஆமா. ஜெஸ்டா நீ நடக்காத அழுக்காயிடும். அவ்வளவு இது க்ளீன் பண்ணா அழகாயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணல. ஒரு 2-3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 3 வாரமா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வரல. படிஞ்சிடுச்சு. எந்த வீடா இருந்தாலுமே க்ளீன் பண்ணாத பூட்டியே கிடக்குதுன்னா நல்லா இருக்காது. அதுதான் கொஞ்சம் படிக்கட்டு ஃபுல்லாக போட்டோம்னா படிக்கட்டு பெருக்கியாச்சு. இப்போ மா போட்டாலே நல்லா க்ளீன் ஆகிடும் படிக்கட்டு. செம்ம கலர் பண்ணிடுறாங்க. ஆமாம் நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்கும் க்ளீன் பண்ணால். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு சங்கீதா. அப்பப்போ க்ளீன் பண்ணோம் சங்கீதா, யூஸ் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 ரூமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கு. மேட் டைல்ஸ். ஆமாம். அப்புறம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க கிச்சன்ல வந்து கவுண்டர் டாப் போடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஒயிட் கலர். ஆமாம் குவாட்ஸ் அது போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். ஆமா என்ன ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அதுல ஏதாவது அப்படியே வந்து நம்ம சமைச்ச பொருள் காய்கறி வெட்டினதோ ஏதாவது ஒன்று அதுல போட்டுட்டோம்னா அப்படியே கரை பிடிச்சிடும். அதை உடனே பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு நல்லா வச்சிருந்தா ஓகே. இப்போ ஏதாவது இப்போ இது மாதிரி இப்போ நம்ம வெள்ளை டைல்ஸ் போட்டிருக்கோம், ஒரு 2 வாரம் அதை அப்படியே கவனிக்காத விட்டுட்டு அப்படியே அழுக்கு படிஞ்சு ஃபுல்லா வீணாகுதுல்ல. இதுவே வேற கலர் இருந்தா தெரியாது அந்த அளவுக்கு. வெள்ளை கலர்னா எல்லாமே தெரியும். ஸோ ஒயிட்லாம் போட்டா பெஸ்ட் சாய்ஸ் தான். நல்லா இருக்கும், பார்க்க பார்வையா நல்லா லுக்கா இருக்கும். ஆமா வீடு கிளீனா மெயின்டைன் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். நல்லா காத்தடிக்குதுப்பா, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் அங்க பாருங்க, சன்செட்டோட வேற லெவலா இருக்கு. சரி அப்படியே வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு போலான்னு வந்தேன். எல்லா செடியும் காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியும் இப்போ எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு. ஆமா தண்ணி ஊத்தல, அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனாங்க. டெய்லி ஒரு அத்திப்பழம் நம்ம வீட்டுல, இங்க பாருங்க டெய்லியும் ஒரு அத்திப்பழம் நம்ம வீட்டுல பழுத்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த பழத்தை இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நிறைய பழம் காய் ஃபுல்லா பழுத்துருக்கு. எல்லாமே பழுத்துருச்சு. அடுத்த ரவுண்டு மறுபடியும் பெருசாகும். அப்புறம் என்ன, எல்லா செடியும் இருக்கு. எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பப்ளி மாஸ் என்னாச்சு? ஆமா நான் மொட்டை மாடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. நல்ல பெருசாயிட்டே வருது, ஆனா கிளை தாங்காது போல. ஐயோ இரு உடச்சிக்க போகுது. இரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கிளையில பப்ளி மாஸ் வருது. அது எப்படி தாங்குனே தெரியல, தொங்குது. ஏதாவது குச்சி ஏதாவது வச்சு தாங்கி கட்டி இதுக்கும் இந்த 2 ரெயின் செல்லுங்க ஏதாவது வச்சு அப்படியே கவ மாதிரி அப்படியே தாங்கி பிடிக்கும். தாங்கி வெயிட் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணணும். ஆமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 பப்ளி மாஸ் சூப்பரா ரெடி வந்து. ஒரே கொத்துல வந்து. ஆமா இதுல மத்த செடியில ஒண்ணு கூட கிடையாது. ஆமா வரும் இதுக்கு அப்புறம். சப்போட்டா கப்பி வந்துச்சா? இரு கை வைக்காத, இது பண்ணு. வந்து பார்த்தேன் என்னடா அது இதுன்னு சொல்லிட்டு. சப்போட்டா தான். அது வருமானு தெரியல, பாப்போம். சோ ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா காய் காய்க்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பூத்து கொட்டிக்கிச்சு. ஆனா இது சப்போட்டா காயா இல்ல என்னன்னே தெரியல. பாப்போம். சப்போட்டா தான் அது, ஆனா அது கருவிடுச்சா என்னன்னு தெரியல. பாப்போம். இது ஃப்ரெஷ்ஷா இல்ல, பாப்போம். ஃப்ரெஷ்ஷா இல்லையா? ஆமா எது பண்ணாத விடு. பச்சை கலரா தான் தண்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செடி இருந்ததெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மிளகாய் செடியில் மட்டும் மிளகாய் காய் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பழம் இருக்குது, பச்சை காயுமே இங்கெல்லாம் இருக்குங்க பாருங்கள். ஸோ அதனால் இது மட்டும் கட் பண்ணலை, இது அப்படியே இருக்கட்டும். பூவுமே நிறைய பூக்குது, ஆனால் காய் வருமானம் தெரில. இதில் தர பழம் மட்டும் பறிச்சிக்கலாம். நிறைய பழம் இருக்குப்பா. என்ன மேடம்? என்ன சாப்பாடுமா ரெடி பண்ணிக்கிறேன்? இது உள்ள ஒண்ணு சிக்கன் இருக்கும், உள்ள கனவா இருக்கும், உள்ள சாப்பாடு இருக்கும். அது சேர்ந்து காய்கறி உர சேர்ந்து சாப்பிடணும்.
காய்கறி கூட சேர்ந்து சாப்பிடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, இதுதான் ஜஷுதா சமைச்சது. உள்ள வந்து சிக்கனு, காய்கறி, கனவா, சாதம் எல்லாமே இருக்கான். சரி, தேங்க்யூ. சூப்பர்மா, தேங்க்யூ, வெல்கம்மா. ஓகே. ஜஷுதா தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை செடிக்கு தண்ணி ஊற்றுற, எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுவியா மேனி? ம், எங்கே ஊற்று? இந்த செடிக்கு ஊற்று, டிசம்பருக்கு. மொட்டை மாடியும் ஒரு டைம் க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ மண் டஸ்ட்லாம் படிஞ்சு அப்படியே இருக்கு. கழுவு வேணாம் இப்போதைக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து கழுவலாம். ஒரே நாள் நிறைய வேலை செஞ்சால் டயர்ட் ஆகிடுவோம், அப்புறமா கழுவலாம். ஓகேவா? ஒரு நாள் ஃபுல்லாக மொட்டை மாடிக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடியில் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இங்கே கீழே வந்தாச்சு. அரும்பு ஆயிட்டு வந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமைல. நம்ம கட்டிடலாம்னு சொல்லிட்டு அரும்பு. ஆமா, இதுவே 100 வந்து பார்த்தோன்னா 60 ரூபாய் பேபி. செம வேலை போல இருக்கு இன்னைக்கு, ஆடி மாசம் வந்ததுல, அதனால பூ விலைலாம் இன்க்ரீஸ் ஆகும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பூ கட்டிட்டு இருக்கேன். வீடு வந்து மேலே ஃப்ளோர் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இங்கே கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணோம். ஸோ டைம் இருக்கும்போது அப்பப்போ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியுது. ஆனால் ஒன்று, இப்போ மேலே எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்கு. நான் வீடு எப்போல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீனாக வச்சிருக்கணும், அப்போல்லாம் வந்து யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஆமாம், என்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அழுக்கையா இருக்கும், அன்னைக்குன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட் வருவாங்க, வீடு சுற்றி பார்க்குற சொல்லிட்டு வீடு சுற்றி பார்ப்பாங்க. அப்போதான் ஒரு மாதிரி வந்து கேவலமாக இருக்கும், நாடாது இப்படி வச்சிருக்கிறோமே அப்படின்ட்டு. வரவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறது, அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளியில் என்ன நினைப்பாங்களோ தெரியாது. இருந்தாலும் வந்து இப்போ நல்லா நீட்டாக வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க சூப்பரா பூ கட்டியாச்சு. வாவ், எத்தனை முழம்? நல்லா அழகா கட்டி இருக்கு சீதா. 1 2 3 வாவ், 3 முழம் பூ கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாராளமா வந்து பாத்தீங்கன்னா 3 முழம் கட்டி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 60 ரூபாய் 100. நம்ம அரும்பு வாங்கினா 50 ரூபாய் ஒரு முழமே, 50 ரூபாய் 40 ரூபாய் அது மாதிரி இருக்கும் மினிமம். ஏன்னா விலை அதிகமா இருக்கு. அரும்பா வாங்கிட்டு வந்து கட்டிடலாம் சொல்லிட்டு முன்னா நாளே வாங்கிட்டு வந்து கட்டிட்டேன். ஜஷுதா வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டு படிக்கிறாரு. ஹோம்வொர்க் எழுதுமா? ஹோம்வொர்க் பண்றியா இல்லையா ஜஷுதா? நீ சொல்லி தரணும். இந்த வாரம் இது சொல்லி தரலாம் கட்டிட்டு ஜஷுதாக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்வொர்க் முடிச்சுட்டு டிஃபனுக்கு வந்து இட்லி, மதியம் வச்ச சாம்பாரே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே சாப்பிட்டு ஜஷுதாவும் அவங்க அப்பாவும் தூங்க போயிட்டாங்க. நான் வந்து பாத்திரம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பாத்திரம் இருக்கு. ஸோ இதில் டிஷ்வாஷரில் எடுத்து வச்சுட்டு அது வந்து நைட்டோட நைட்டாக விளக்கிடும். காலையில் எழுந்துச்சு நம்ம மாப்லாம் போட்டுடலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்துச்சு மாப் போட்டு அப்படியே நம்ம குளிச்சுட்டு சாமிலாம் விளக்கி படைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்லாம் அப்படி க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் தூங்கி ஏஞ்சி இந்த சிங்க் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை கடகடன்னு செய்யவே முடியுது. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சமைக்கிறோம்னு வச்சுங்க, கரண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வந்து இதில் தேடுறதா இருக்கு. ஒன்னொன்னு விளக்கிட்டு நம்ம கழுவிட்டு போய் அங்கே வேலை செய்யறதுக்கே ரொம்ப நேரம் டிலே ஆகுது. அதனால தான் இப்போலாம் வந்து எவ்வளோ நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாத்திரம் ஃபர்ஸ்ட் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறது. ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவிட்டாலே வேலை முக்காச்சு நமக்கு ஃப்ரீயா இருக்கும். இந்த தட்டெல்லாம் இதுல பாத்திரம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அடுக்கி வைக்க சிரமமா இருக்க மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அடுக்க ஈஸியா தான் போயிட்டு இருக்கோம். பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கரண்டிலாம் இருக்கு இல்லையா, கரண்டிலாம் 3வது ரேக்ல வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம் தட்டுலாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி கப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ரேக்ல வந்து வச்சிடலாம். ஸோ அப்படியே வந்து கவுத்தி வைக்கணும். கவுத்தி வச்சாதான் தண்ணி நல்லா அடியில் போய் அப்படியே சுற்றி ஃபுல்லாக வச்சு நான் கழுவும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காச்சு 3 ரோலையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுடருக்கு பதில் இது மாதிரி வந்து டேப்லெட் விற்கும். இதுதான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை போட்டுட்டு இதை லாக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஆட்டோ மோடில் வச்சுருக்கேன். ஆட்டோனா 2 hours 20 minutes காட்டுது இல்லையா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கழுவிடும். ஸோ அவ்வளோதான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ 2 hours 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா இது ஓடும். ஸோ அப்படியே லாக் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் ரெட் கலர் லைட் எரியுதா. ஸோ அது நின்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதில் வச்சு இவ்வளோ பாத்திரம் இங்கே பாருங்கள், சிங்க் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டு, குக்கரு,
இது மாதிரி பாத்திரம்லாம் இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையால் கழுவி வைக்கணும். பெரிய பாத்திரம்லாம் கழுவுறது ரொம்பவே சிம்பிள். சின்ன சின்ன பாத்திரம்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பாத்திரம்னா கடன்னு அப்படியே கழுவிடலாம். ஸோ இதுவே நம்ம தரையிலலாம் உட்காந்து அன்னகுண்டால தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரினா 10 நிமிஷம் வேலை தான். எல்லாத்தையும் கடன்னு கழுவி போட்டுருனாலாம். ஸோ இங்கே வந்து சிங்கிலலாம் கழுவுறது நின்றுட்டு கழுவுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த சிங்க் வந்து கொஞ்சம் வந்து கம்மி, ஹைட் வந்து கம்மின்றதுனால அப்படி குனிஞ்சிக்கிட்டே கழுவுற மாதிரி இருக்கும். முதுகுலாம் பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாத்திரங்களும் அதில் எக்ஸ்ட்ரா அடுக்கி வைப்பாரு. நமக்கு அடுக்க தெரியல. ஸோ அதனால சின்ன சின்ன பாத்திரத்தை மட்டும் அடுக்கி வச்சுட்டு மீதிலாம் கையால் கழுவிட்டு இருக்கேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-12 நிமிஷத்துல கழுவி வச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் ஃபுல்லாகவே கழுவியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு கூடை ஃபுல்லாகவே மறுபடியும் பாத்திரம் இருக்குது. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம் இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக இருக்குது. அதில் கஞ்சி தண்ணி இருக்குது. காலையில் மாட்டுக்கு ஊற்றிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், தூங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் கழுவியாச்சு. இப்போ தூங்க போகலாம். கரெக்டாக மணி 11:15 ஆகுது. ஸோ நான் கூட லேட் ஆகும்னு நினச்சேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டேன். 11:15 தூங்குறேன். ஆனால் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு தெரில. 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு எழுந்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5:30 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏஞ்சி தலையில் எண்ணெய்லாம் வச்சுருக்கேன். நம்ம தலை குளிக்கலாம் இன்றைக்கி. ஸோ அதுக்காக தான் அப்படியே போயிட்டு வாசலில் பெருக்கி கோலம்லாம் போட்டு வந்துட வேண்டியதான். சரிதா, நான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்து கோலம் போடுற பொழுது வெள்ளிக்கிழமை 5:30 மணிக்கெலாம் எழுந்திட்டேன் அலாரம் வச்சு. 5:30 மணிக்கெலாம்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு இன்னைக்கு வந்து மங்களகரமாக வந்து கோலம் அழகாக போட்டிருக்காரு பாருங்க. சூப்பராக இருக்கு. என்ன மஞ்சள்லாம் போட்டு அழகாக போட்டிருக்கு போல இருக்கே. புள்ளி மட்டும் வைப்பேன். ஆமாம், பயிர் விட்டு இருக்கேன். சரி சரி சரி. அப்படியே யூடியூப்பை பார்த்து போடுறது தான். அழகாக டிசைனாக போடுறாங்க. நமக்கு வந்து முக்கோணம் கோலம் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி அழகாக இருந்ததுன்னா அதை போட்டுருவேன் டெய்லி கோலம். ஓகே, அதெல்லாம் வெள்ளிக்கிழமை சூப்பராக கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேலை போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணுமா? ஆமாம் சரி ஃப்ரெண்ட்ஸ், கோலம்லாம் போட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து வீடுலாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா, அதனால ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் தான். இங்கே பாருங்க, சூப்பராக வந்து பாப்கார்ன் பொரிச்சிருக்கேன். ஜஸ்ட் தான் நேற்றே பாப்கார்ன் கேட்டாலா, ஸோ அதனால வந்து ஸ்நாக்ஸ்க்கு பாப்கார்னும் அதுக்கப்புறம் பழமும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆரஞ்சு பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு தான் கேட்டா, அதனால ஆரஞ்சு பழமும் இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். காலையிலே நீங்கள் சாப்பாடு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே சாப்பாடு வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் இருந்தது, அதை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். ஸோ தயிர் தான் தாளிக்க போகிறேன். நீங்கள் தயிர் சாதம் தான் கேட்டார் பேபிஸ், அதனால தயிர் ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். ஜஷிதாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. ஸ்கூலுக்கு கூட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாப் போட்டு தர எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் ஒரே குப்பை பொம்மையை அடைஞ்சி கிடந்ததுல, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே கிச்சன் பக்கவா, என்ன கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கியா? ஆமா, கிச்சன் இது இப்போ சமைச்சது அதை எடுத்து வச்சிருவேன். இந்த சைடு பாரு. ஆமாப்பா, அந்த போட்டோலாம் இருந்ததுல அது இங்கே வச்சுட்டேன். கிச்சன்ல வச்சுட்டேன். சூப்பர். இந்த பார்ட்டிஷனு. ஏன்னா நம்ம இந்த சைடு இருக்கும்போது எப்பவுமே இப்படிக்கா திருப்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே குப்பையா இருக்குமா, அதனால வந்து பார்த்தோன்னா ஒரே இப்படியே ஃபோக்கஸ்ல இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட்டை வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடலான்னு பார்த்தேன், ஆனால் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பொறுமா வந்த பிறகு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆடி வெள்ளிக்கு கூழ்லாம் ஊற்றுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஆடி மாதம் எல்லா வாரமும் கூழ் ஊத்துறது திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.